டாக்டர், செக்ல சைன் வேணும். மாதவன், மகிழினி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனால அதுக்கப்புறம் திரும்ப எதுக்கு வேலைக்கு வந்திருக்கா? அவ வந்தா உடனே டியூட்டி கொடுத்துடுவீங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு முடிவு எடுக்க மாட்டீங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மகிழினி வேலைக்கு வரவே இல்லையே. இன்னைக்கு மகிழினிக்கு பதிலா வேற ஆள் டியூட்டி பாக்குறாங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் இப்பதான் மகிழினியை பார்த்துட்டு வரேன். அவ இங்கதான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. சான்ஸே இல்ல டாக்டர். வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணதே நான் தான். நான் உங்களை பார்த்துட்டு தான் வரேன் டாக்டர். யோ, என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? நான் இப்பதான் மகிழினியை பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன், நீ வேற ஆள் டியூட்டில இருக்காங்கன்னு சொல்ற. இதான் நீ ஹாஸ்பிடல் மெயின்டைன் பண்ற லட்சணமா? நான் உண்மையதான் சார் சொல்றேன். யோ, சாரி சாரி மாதவன். முதல்ல நீங்க என் கூட வாங்க. மகிழினி இருக்காளா இல்லையான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. நல்லா பாருங்க மாதவன், மகிழினி உள்ளதா இருக்கா பாருங்க. சார், அங்க இருக்கிறது மகிழினி இல்ல சார், புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ண பொண்ணு சார். என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? மகிழினி உள்ளதா இருக்கா, நான் பார்த்தேன். மதி, மகிழினி ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வேலைக்கு வரல. ஆனா ஆதி சார் மகிழினியை பார்த்தேன்னு சொல்லி ஏன் மேல கோவப்படுறாரு. அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. நீயாவது அவர் கொஞ்சம் சொல்லு மதி. இல்ல மதி, நான் மகிழினியை பார்த்த மதி. கடவுளே, மகிழினி போனதுனால ஆதி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான் போல. அதனாலதான் இல்லாத மகிழினியை இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான்.